வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் கௌரி கிச்சனில் பார்க்க போகிறது பைத்தம் பணியார ரெசிபி. எந்த பேருங்க நான் எப்படி மேக் பண்ணி வைத்திருக்கிறேன்னு. மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போமாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கப் மிளகு எடுத்திருக்கிறேன், ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அத்துடன் 1/4 கப் குமின் சீட் நச்சீரகம் எடுத்திருக்கிறேன். இரண்டையும் சேர்த்து 5 நிமிடங்கள் பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறேன். நல்ல வாசம் அடிக்கிற அளவுக்கு வறுத்தெடுக்க வேணும். இவ்வளவு நச்சீரகம் மிளகு தேவையில்லை, கொஞ்சம்தான் தேவை வரும். ஆனால் கொஞ்சமாக அரைத்தெடுக்க முடியாது, அதனால தான் கூட அரைத்து போட்டு தேவையான அளவுக்கு எடுப்பேன். இப்போது அடுப்பிலிருந்து இறக்கி எடுத்து பவுடராக்கி எடுக்க போகிறேன். இப்போது 1/2 கப் தேங்காய்ப்பூ எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காய்ப்பூவை லைட் பொன்னிறமாக வரும் மட்டும் வறுத்தெடுக்க வேணும். தேங்காய்ப்பூவை லோ ஹீட்டிலே அடுப்பிலே விட்டுட்டு பைத்தம் பணியாரம் தோய்த்து எடுக்கும் மாவை ரெடி பண்ண போகிறேன். 1/2 கப் அவிக்காத கோதுமை மா எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் அளந்து எடுத்திருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அரிசி மா. உப்பு டீஸ்பூனால் 8 1 பங்கு அப்படி சேர்க்க வேணும், கணக்கு சேர்க்கக்கூடாது இனிப்பு சாப்பாட்டுக்கு. மஞ்சள் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது நம் வீட்டில் தயாரித்த ஒரிஜினல் பவுடர், நன்றாக வாசமாக இருப்பார். கடையில் வேண்டுறது கலர் மிக்ஸ் பண்ணப்பட்டு இருப்பார். தண்ணீர் 1/4 கப் அப்படி சேர்க்க வேணும், கணக்கு சேர்க்கக்கூடாது. பைத்தம் பணியாரம் தோய்த்து எடுக்கும் பேஸ்ட் திக்காக இருக்க வேணும். ஆகலும் தண்ணி பதமாக இருந்தால் பைத்தம் உருண்டையிலே அந்த கலர் தெரியாது, கோட்டிங் காணாமல் இருப்பார். இதற்கு நான் அளவு சொல்லல, நீங்களாக பார்த்து தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேணும். கரண்டிகளை மாவை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். அதற்கு பிறகு மிக்சியிலே சேர்த்து கட்டி இல்லாமல் அரைத்தெடுங்கள், அதுதான் நல்லம். அப்போ தான் கட்டி பதம் இல்லாமல் இந்த பாருங்க என்ன மாதிரி லூஸாக இருக்கிறாருண்டு. இப்படி இருக்கும்போது பைத்தம் பணியாரத்தில் மா கட்டித்தன்மை இருக்க மாட்டார். இந்த அளவு பதத்துக்கு அரைத்தெடுத்தால் சரியாக இருப்பார். இப்போ தேங்காய் பூவை பார்ப்போம் வாங்க. இடைக்கிட அகப்பையால் வறுத்து விட்டு கொண்டு நிற்க வேணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாய் வந்த உடனே தேங்காய் பூவை இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். தேங்காய்ப்பூ நன்றாக ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்ததன் பிறகு மிளகு நச்சீரக பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை துண்டுகள் 5 துண்டுகள் சேர்த்து கொள்ளுகிறேன். இப்படி கட் பண்ணி எடுக்காதது, கல் மண் இல்லாத சர்க்கரையாக பார்த்து சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ அரைத்தெடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, அரைத்தெடுத்த பவுடரை காட்டுறேன் எந்த அளவுக்கு அரைத்தெடுத்திருக்கிறேன்னு. இன்னமும் கூடுதலாக 3 துண்டு சர்க்கரை துண்டுகள் சேர்த்து மறுபடியும் அரைத்தெடுக்க போகிறேன். இப்போது அரைத்தெடுத்த கலவைக்குள்ளே நன்றாக கொதித்த சுடுதண்ணீர் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போது இந்த கலவையோட 2 கப் பயத்தம்மா வறுத்து அரைத்து எடுத்த பயத்தம்மா சேர்த்துக்கொள்ளுகிறேன். எல்லாம் வீட்டிலே தான் அரைத்தெடுத்தேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்தெடுக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கிறாருண்டு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைத்தெடுக்க வேணும். மிக்சியில் அரைத்தெடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், கணக்கு சேர்க்கக்கூடாது. இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சம் சுடு தண்ணீரும் சேர்க்கிறேன். நன்றாக கொதித்த தண்ணீராக இருக்க வேணும். சுடுதண்ணீர் அளவு சொல்லவில்லை, பார்த்து விடுங்கள். இப்போ மறுபடியும் அரைத்தெடுக்க போகிறேன். இப்போ அரைத்த கலவையை பார்ப்போம். இந்த பாருங்க கலவை எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி நிறைய தண்ணி சேர்க்காமல் இப்படி அரைத்தெடுக்க வேணும். பைத்தம் பணியாரத்தின் உண்மையான கலவை இவ்வளவு தான். ஆனால் நான் 1 கப் அரிசிமா இப்போது சேர்த்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்து கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நச்சீரக பவுடர்,
கொஞ்சம் சுடுதண்ணீரும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இந்த கலவையை சேர்த்து இப்போது மறுபடியும் அரைத்து எடுக்கிறேன். இப்போது அரைத்து எடுத்த மாவை வந்து இந்த கிண்ணத்தில் கொட்டுகிறேன் பாருங்கள். ஆகலும் வந்து களியாகவும் இருக்கக்கூடாது, ஆகலும் வந்து பவுடராகவும் இருக்கக்கூடாது. கையாலே வந்து உருட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும். இந்த பைத்தம் பணியார மிக்ஸ் வந்து இலங்கையில் வந்து உரலில் தான் இடிச்செடுக்கிறது. அப்போ வந்து சுடுதண்ணீர் சேர்க்கிறது எனக்கு பெருசாக தெரியாது, உரலில் இடிக்கிறபடியாக பெருசாக தெரியாது. இது மிக்சியில் போட்டு அடிக்கும்போது கொஞ்சம் வந்து சுடுதண்ணீர் வந்து சேர்க்க வேணும். இனி வந்து எல்லாத்தையும் ஒன்றாக நன்றாக பிசைந்து எடுக்க வேணும், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். அப்போ தான் வந்து அந்த பைத்தமணியாரத்தில் இருந்து எண்ணெய் புறந்து வர்ற மாதிரி வர வேணும். அந்த அளவுக்கு கையாலே பிசைந்து எடுக்க வேணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிசைந்து எடுத்திருக்கிறேன்னு. இப்படி வந்து அந்த மாதிரி சூப்பராக பிசைந்து எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து என்ன சைஸில் உங்களுக்கு பைத்தமணியாரம் வேணுமோ அதற்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டி முதல்ல எடுக்க வேணும். எல்லா மாவையும் ஒரே சைஸில் வந்து உருண்டைகளாக உருட்டி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையும் உருட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாவிலே தோய்த்து போட்டு பைத்தமணியாரத்தை சுட்டெடுக்க போகிறேன். ஓயிலை கொதிக்க வைத்து ஓயிலே வந்து எல்லாத்தையும் போட்டெடுக்க வேண்டியது தான். ஒரே தடவையில் 5-6 பைத்தம் பணியாரத்துக்கு மேலே வந்து நீங்கள் தோய்த்து எடுக்கலாம். இப்போ வந்து ஓரளவு ஓயில் கொதித்திருக்கிற ஓயிலுக்குள்ளே வந்து பைத்தம் பணியாரத்தை சேர்த்து கொள்ளுகிறேன். ஆகலும் ஓயில் கொதித்திருக்கக்கூடாது. பைத்தம் பணியாரம் இன்சைடில் வந்து அவிய மாட்டார். எண்ணெய்க்குள் போட்ட உடனே பைத்தம் பணியாரம் அவுட் சைடில் எரியக்கூடாது. அவுட் சைடில் எரிந்தது என்று சொல்லிட்டோன்னா இன்சைடில் களிப்பதமாக இருப்பார். அதனால் ஓயிலை வந்து ஓரளவு வந்து மீடியம் ஹீட்டில் வைத்திருங்கள். 1 நிமிடம் கழித்து தான் நீங்கள் அகப்பை உள்ளுக்கு வைக்க வேணும். இல்லை என்று சொல்லிட்டோன்னா எல்லாம் உடைஞ்சு கொண்டுடுவார். இப்போது எல்லாத்தையும் திருப்பி விடுகிறேன். ஆக குறைந்தது 3 நிமிடங்கள் குக் பண்ண வேணும். அதற்கு பிறகு வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுக்க சரியாக இருப்பார். எண்ணெயில் இருந்து பைத்தம் பணியாரத்தை வெளியில் எடுத்து பேப்பர் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்து கொள்ள வேணும். பேப்பரில் போடும்போது தான் பணியாரத்தில் இருக்கும் ஓயில் வந்து பேப்பரில் இறங்குவார். சுட்டெடுத்த பணியாரத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. அந்த மாதிரியே சூப்பராக வந்திருக்கிறார். சமையலுக்கு பாவிக்கிற பேப்பர் தான் நீங்கள் வேண்டி பாவிக்க வேணும். எப்படி இருக்காண்டு இந்த பாருங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கின்றார். இப்போ வந்து நான் சுட்டு முடித்த பணியாரம் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. அந்த மாதிரி பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். இப்போது இந்த பணியாரத்திலிருந்து ஒரு பணியாரத்தை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. பைத்தம் பணியாரத்தின் அவுட் சைட் வந்து கல் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஆகலும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இன்சைட்டும் வந்து அதே மாதிரி தான். இன்சைட்டும் வந்து ஆகலும் களிப்பதத்திலையும் இருக்கக்கூடாது, பவுடர் மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பைத்தம் பணியாரம், சீனி அரிஜதரம் இவைகள் எல்லாம் வந்து மிகவும் எங்களுடைய நாட்டிலே எல்லாரும் விரும்பி சாப்பிடுகிற ஒரு இனிப்பு பண்டம். இவைகள் வந்து நீங்கள் நினைத்த உடனே சரி வர மாட்டார். நிறைய தடவைகள் செய்து பார்க்கும்போது தான் இந்த ரெசிபி வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் உங்களுக்கு. பலகார வகைகளை நீங்கள் செய்து முடித்ததன் பிறகு பாதுகாப்பாக ஒரு நெட்டால் வந்து மூடி வைக்க வேணும். அப்போதுதான் பாதுகாப்பாக நிறைய நாட்களுக்கு வைத்து சாப்பிடக்கூடியதாக இருப்பார். பைத்தம் பணியாரம் 2-3 மாதங்களுக்கு வைத்து சாப்பிடலாம், நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தால் மட்டுமே. என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.